ஜேகே வந்து என்னை பார்த்து காப்பி அடிக்கலை. கேரக்டர் அந்த ஐடியா வந்த மாதிரி ஜேகேக்கு வந்து வேறு யாராவது பார்த்து இது வந்திருக்கலாம், என்னை பார்த்து கூட வந்திருக்கலாம். நண்பர்களே, இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப ஒரு வருத்தமான செய்திங்க. ஜேகேன்னு ஒரு ஆள் இருக்காருங்க. அவர் வந்துட்டு 4 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பாரு. என்ன வீடியோ அப்படின்னா, ஈவில் ஜேகே அப்படின்ற கேரக்டர் பற்றி பேசியிருப்பாரு. ஈவில் ஜேகே வந்துட்டு எப்படி உருவாச்சு, எப்படி அந்த ஐடியா வந்துச்சு அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாரு. அது பொய் கூட இருக்கலாம். அது என்னை பார்த்து காப்பி அடிச்சது. வெயிட் நான் சொல்கிறேன். 2023 2 வருஷத்துக்கு முன்னாடி என் சேனலில் ஒரு வீடியோ போட்டிருப்பேன், 1 இல் 2 அப்படின்னு. அந்த வீடியோ இப்போ என் சேனலில் தான் இருக்கும், போய் பார்க்கலாம். நடிப்புன்ற பேரில் ஏதோ பண்ணியிருப்பேன். ஓகே, அதில் என்ன பேசியிருப்பேன் அப்படின்னா, என்னோட மனசாட்சி 2 பேர் இருக்கானுங்க. ஒருத்தன் பேர் வந்து டொய்யு, இன்னொருத்தன் பேர் டொல்லுன்ற மாதிரி நான் வந்து அதை டிசைன் பண்ணியிருப்பேன் அந்த இதில். அது வந்துட்டு டாம் அண்ட் ஜெர்ரிலேருந்து எடுத்திருப்பேன். ஒன்று ஏஞ்சல், இன்னொன்று வந்து இந்த கெட்ட கேரக்டர் மாதிரி அதில் வந்து நான் எடுத்துட்டேன். அதில் என்ன போட்டிருப்பேன் அப்படின்னா, அவனுங்க தான் ரோஸ்ட் வீடியோலாம் போடுறது, நான் அந்த ரோஸ்ட் வீடியோலாம் போடுறது இல்லை, என்ன தப்பாக நினைக்காதீங்கன்ற மாதிரி நான் ரியல் கேரக்டர் வந்து அதில் தான் பேசியிருப்பேன். ஜேகே வந்துட்டு ஒரு கேரக்டரை டெவலப் பண்ணி அது மாதிரி எழுதியிருப்பாரு. நான் வந்துட்டு 2 கேரக்டரை வச்சு நான் எழுதலாம், அதை அடுத்தடுத்து பண்ணலான்ற மாதிரி நான் நினச்சிருப்பேன். இந்த வீடியோ வந்துட்டு நான் ஏப்ரல் 2 அன்னைக்கு போட்டேன். ஆனால் ஜேகே வந்துட்டு ஈவில் ஜேகே கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணது வந்துட்டு மே மாதம். இதுலேருந்து என்ன தெரியுது, ஜேகே என்னை பார்த்து காப்பி அடிச்சுக்காருன்றது தெரியுது. சும்மா சொன்னேன் ஃப்ரெண்ட்ஸ், வெயிட் பண்ணுங்க, நான் என்னன்னு சொல்கிறேன். இந்த ஐடியா எப்படி வந்துச்சு அப்படின்னா, நிறைய சோலோ கிரியேட்டர்ஸ் ரீல்ஸ் ஷார்ட்ஸ்லாம் போடுறவங்க எப்படி பண்ணியிருப்பாங்கன்னா, அவங்க தான் ஒரே கேரக்டராக இருப்பாங்க. அவங்க தான் அம்மா, அப்பா, குழந்தை எல்லா கேரக்டரையும் அவங்களே பண்ணுவாங்க. எடுத்துக்காட்டு இந்த நவீன் ரிக்கின்ற கேரக்டர், அவர் வந்துட்டு காங்குன்ற ஒரு கேரக்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. அந்த கேரக்டர்ஸும் நான் இன்ஸ்பயர் பண்ணியிருந்துக்கலாம். அதுக்கப்புறம் நான் டாம் அண்ட் ஜெர்ரி பார்த்தேன். டாம் அண்ட் ஜெர்ரியில் அந்த 2 இது வரும்ல, நிறைய இதில் வரும், அதை வச்சு இன்ஸ்பயர் பண்ணியிருக்கலாம். நிறைய இடத்துல இந்த மாதிரி ஒரே கேரக்டர்ஸ் வரனால சரி நான் தனித்தனியாக அந்த 2 கேரக்டருக்கு வேறு சேனலே ஆரம்பிக்கலான்ற மாதிரிலாம் பிளான் பண்ணிட்டேன். அது ஏன் அதை நான் பண்ணலை அப்படின்னா, எனக்கு அப்போ வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கம்மியாக இருந்தானுங்க. சப்ஸ்கிரைபர்ஸ் அதிகம் வந்தால் நான் இந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படின்ட்டுனேன். அதான் உங்களுக்கே தெரியுமே. ஃபைனலாக என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஜேகே வந்து என்னை பார்த்து காப்பி அடிக்கலை. ஒரே நேரத்தில் ஒரே சிந்தனை நிறைய பேத்துக்கு வர்றது ஒரு சகஜமான விஷயம்தான். எனக்கு வரலாம், எல்லா பேத்துக்கும் வரலாம். நான் எனக்கு தெரியும் நினச்சிட்டு இருப்பேன், நான் ஒரு வீடியோ போடலாம் நினச்சிட்டு இருப்பேன். பார்த்தா அடுத்த நாளே அதே கான்செப்டில் ஒருத்தர் வீடியோ போடுவான். அதுக்காக நினச்சதை வந்து அவன் காப்பி பண்ணிட்டான் அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஒரே நேரத்தில் நிறைய பேத்துக்கு ஒரு சிந்தனை வர்றது ஒரு சகஜமான விஷயம்தான். ஓகே, நான் வந்து நிறைய பேர்த்த பார்த்து இன்ஸ்பயர் பண்ணி எனக்கு அந்த கேரக்டர் அந்த ஐடியா வந்த மாதிரி ஜேகேக்கு வந்து வேறு யாராவது பார்த்து இது வந்திருக்கலாம், என்னை பார்த்து கூட வந்திருக்கலாம். ஓகே, என்னை வந்து கடிக்காதீங்க. இது வந்துட்டு ஒரு சின்ன ஒரு இது மாதிரி தான் நான் போட்டேன். சரி, ஹூக் மாதிரி வச்சு போடலான்றது தான் போட்டேன். ஓகே, இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். போயிட்டு வரேன். வெயிட் நான் சொல்கிறேன். 2023 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் என் சேனலில் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அது இப்போ கூட போய் பார்க்கலாம்.